அனைவருக்கும் வணக்கம். ஒரு பேருந்து சென்னையிலிருந்து கிளம்புது கன்னியாகுமரிக்கு. ஒரு வயதானவர் உட்காந்துருக்காரு. பக்கத்துலேயே ஒரு இளைஞனும் உட்காந்துருக்காரு. 2 பேர் சீட்டு தான் இப்போ போடுறாங்களே, புஷ் பேக் அப்படின்னு சொல்லி முதுகெல்லாம் வலிக்கிற மாதிரி சீட்லாம் போடுறாங்க இல்லையா, அதில் உட்காந்துருக்காரு. அப்போ அவர் சொல்கிறார், தம்பி, பெரியவர் சொல்கிறார், தம்பி, நான் நீரிழிவு நோயாளிக்கிறேன், அதாவது சுகர் பேஷண்ட்டு. வண்டி நிற்கிற இடத்துலலாம் சொல்லுங்கள், நான் போய் இறங்கி பாத்ரூம் போயிட்டு தண்ணீர் குடிச்சிட்டு ஏதாவது அதுக்குரிய மாத்திரையோ இல்லை ஸ்நாக்ஸோ சாப்பிட்டுக்கிருவேன் அப்படின்ட்டு. சரிங்கய்யா, நானும் எழுப்புறேன் அப்படிங்கிறார். வண்டி செங்கல்பட்டு தாண்டி மாமண்டூர் அந்த மாதிரி இடங்கள்ல நிற்கிது. நின்ன உடனே அவரும் இறங்கி பாத்ரூம் போயிட்டு வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு திரும்ப தூங்குறார். திரும்ப வண்டி நிற்கிறது. இவர் கேட்குறார், தம்பி, இது எந்த ஊர் தம்பி அப்படின்னு கேட்குறாரு. ஐயா, விருதுநகருங்க. செங்கல்பட்டு தாண்டி நின்ன பின்னாடி இப்போ மதுரையை தாண்டி இங்கே தான் நிற்கிது, வேறு எங்கேயுமே நிற்கலைங்க, அடுத்து கன்னியாகுமரி பக்கம் தான் நிற்கும் அப்படிங்க. இல்லை தம்பி, நான் இறங்கலை. ஏங்கய்யா, பாத்ரூம் போகணும்னு சொன்னீங்களே, உங்களுக்கு சுகருக்கு இருக்குது, அதனால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, யூரின் கண்ட்ரோல் பண்ண முடியாது, நீரிழிவு நோய் இருக்குதுன்னு சொன்னீங்கள்ல, ஏன் இறங்கலை? இறங்கி போயிட்டு வாங்க, நான் பார்த்துக்கிறேன், உங்கள் சீட்டு பொருளெல்லாம் பார்த்துக்கிறேன். அப்போதையே நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க, அது பிரச்சனை இல்லை தம்பி, விருதுநகரில் மட்டும் நான் கால் வைக்க மாட்டேன் அப்படின்னாரு. ஏன் இப்படி சொல்கிறீங்க? கர்ம வீரர் காமராஜர்னு ஒரு பெரிய புண்ணியவான் இருந்த ஊருங்க இது. அந்த புண்ணியவானை தோற்கடித்த நன்றி கெட்ட இந்த விருதுநகர் மக்கள் இருக்கிற இடத்துல நான் கால் வைக்க மாட்டேன் அப்படின்னா. எப்படி பார்த்தீங்களா? எப்படிப்பட்ட மகான் தெரியுமா காமராஜர்? எத்தனை பேரை படிக்க வைத்தவர் தெரியுமா? அவரை தோற்கடித்து தவறானவர்கள் கையில் அதிகாரத்தை கொடுத்து விட்டோமே, நாமல்லவா குற்றவாளிகள்? சிந்திப்போமா? மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.